நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கோவில் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் சனி பகவான் கோயில் அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட தேனி மாவட்டத்திலேருந்து ஒரு ஒரு 18-20 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய சிற்கிராமம். அந்த குட்கிராமத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு மூர்த்தி கிட்டத்தட்ட 6000 வருஷம் பழமை வாய்ந்த இந்த சனி பகவானுடைய கோயில். அதுக்கு பேர் நம்ம மக்கள் சொல்லக்கூடியது சனீஸ்வர பகவானுடைய நிவர்த்தி கோயில், பரிகாரங்கள் நிவர்த்தி செய்யப்படுகின்ற ஒரு இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயில். நமஸ்காரம். ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமனியே இன்னும் ஒரு 100 ஆண்டு வாழியே. ஆனால் இந்த கோயிலுடைய தனி சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இங்கே சுயம்பு மூர்த்தியாக தோன்றிருக்கின்றவர் ஈஸ்வரன். அதாவது இந்த ஒரு சிற்பத்தில் நீங்கள் ஈஸ்வரனையும் பார்க்கலாம், பிரம்மர், அதே போல் மகாவிஷ்ணு, மூன்றுவருடைய அம்சமாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய ஒரு தனி சிறப்பு பெற்ற சனீஸ்வர பகவான். இந்த கோயிலுடைய தனி சிறப்பு ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில் கிழக்கு பார்த்து இருக்கக்கூடிய கோயில். இந்த கோயிலுக்கு கிழக்கே அருகாமையிலே கோயிலை ஒட்டிய ஓடுகின்ற சுரபி நதி, அந்த நதி தான் இந்த கோயிலுக்கு தனி சிறப்பு, பழமை வாய்ந்த நதி. இந்த கோயிலில் யார் மண் எடுத்து வச்சாலும், தன்னுடைய காலடி மண் எடுத்து வச்சாலும், இந்த இந்த சுரபி நதியில் காலை நினச்சிட்டு இல்லை குளிச்சுட்டு அப்புறம் சேவிக்கிறது அப்படின்றது ஒரு தனி சிறப்பு. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, இது மாதிரியான காலகட்டங்களில் நிறைய பேர் சொல்கிறது சனி பகவானுடைய கஷ்டகாலம் அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. ஆனால் சனி பகவான் அப்படின்றவர் அவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல காரியங்கள் தான் எடுத்துரைப்பார். அவர்கள் செய்த தவறுகளையும் அதற்கு அவர்கள் செய்ய வேண்டிய பிராயச்சித்தத்தையும் தன் வாழ்க்கையை நேர்மைப்படுத்துகிறது, நேர்த்தி படிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி தருவார் சனி பகவான். அந்த வகையில் இந்த கோயில் நீங்கள் போய் சேவிக்கிறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சீரடையும். அதை விட ஒரு பெரிய வளர்ச்சி அப்படின்றது தான் நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எவ்வளவு இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போய் காலடி மிதிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக வளர்ச்சி அப்படின்றது எக்ஸ்ட்ராடினரி, அபரிவிதமாக இருக்கும். இது ஜெனரலாக சொல்கிறது இந்த பொங்கு சனி காலத்தில் இந்த கோயிலை போய் நம்ம சேவிக்கணும் அப்படின்னு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, உண்மையும் கூட. அந்த வகையில் நீங்கள் அந்த பொங்கு சனி, மங்கு சனி, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கவே வேணாம். இந்த ஒரு கோயில் நீங்கள் போய் நிச்சயமாக சேவிக்கிறீங்க. தேனி மாவட்டத்திலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்தலம், நீங்கள் தனியாக போயிட்டு ஈஸ்வரனை நீங்கள் சேவிச்சுட்டு வரீங்க அப்படின்னும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் அப்படின்றது அபரிவிதமாக இருக்கும். எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் காலதத்த புருஷத்துக்கு 10ஆவதும் 11ஆவது வீடுமாக வருவார். அதாவது தொழில், அதே போல் லாபஸ்தானம். தொழில் ஸ்தானமும் அவர் தான், 10ஆம் வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான், 11ஆம் வீட்டு லாபத்துக்கும் அவர் தான் அதிபதி. ஜெனரலாக பார்த்திங்க அப்படின்னா ஆயுள் காரணம் அவர் தான். கோச்சாரத்தில் சனியுடைய பிரவேசம், பெயர்ச்சி எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படும். இவருடைய பெயர்ச்சி அப்படின்றது 2.5 வருட காலம் இருக்கும். கொஞ்சம் மந்தமாக மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம். ஆகையால் ஒரு சுற்று அப்படின்றது, ஒரு நகர்வு அப்படின்றதே கிட்டத்தட்ட 2.5 வருடம் எடுக்கும். அவர் 12 வீடுகளையும் சுற்றி வருது அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 30 வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார். இப்போது அவர் இருக்கக்கூடிய இடம் சனி பகவானுடைய இடம் இந்த காலகட்டத்தில் மீன வீட்டில் இருக்கார். மீன வீடு அப்படின்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12ஆம் வீட்டுக்குரிய ஒரு இடம். மேஷத்தில் ஆரம்பித்து மீனத்தில் முடியும். ஆகையால் இந்த வருடத்தில் நீங்கள் இந்த 2.5 வருட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடைய ஒரு சுற்று பயணம் முடிவடைக்க வேண்டிய ஒரு இடம். ஆகையால் அவர் மொத்த விஷயத்திற்கும், அதாவது
ஒவ்வொரு வீடாக நகர்ந்து வந்து எல்லோருக்குமே தர வேண்டிய நல்லது கெட்டது எல்லாத்தையும் பிரித்து க்ளீனாக கொடுத்துருவார். ஏன்னா அவருடைய ஒரு சுற்று பயணம் வந்து முடிவடையக்கூடிய ஒரு இடம் 12ஆம் இடம் மீனம் அப்படின்றது. அடுத்த இடம் வந்து மேஷம் அப்படின்றது வந்து 27 நடக்கக்கூடிய பயிற்சியில் அவர் உள்ளே பிரவேசிப்பார். ஆகையால் அது வந்து ஒரு புது தனி சுற்றாக இருக்கும். அப்போ வந்து உலகத்தில் இந்த ஒரு 2.5 வருட காலம் அப்படின்றது வந்து எல்லா விதத்திலையுமே மாற்றம் அப்படின்றது ஏற்படும். அது தொழிலாக இருக்கலாம், அவர்களுடைய உடல் உபாதைகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படக்கூடிய இந்த 2.5 வருட காலம். ஆகையால் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுமே இந்த ஒரு 2.5 வருட காலம் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டாயம் உண்டு. அந்த வகையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும், உங்களுக்கு எந்த தசாபுத்திகள் நடந்தாலும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒரே இடம் அதற்கு தீர்வு அப்படின்னா குச்சனூர் கோயில் தான். தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய கோயில். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சனி அப்படின்னு வந்து உங்கள் வாயில் எப்பயுமே சொல்லாதீங்க. சனீஸ்வரன், ஈஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனீஸ்வர பகவானுக்கு மட்டுமே தான். அவர் சனி பகவானோ இல்லை சனீஸ்வரனோ அப்படி தான் சொல்லணும். எந்த காரணம் கொண்டும் சனி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்ம வாயில் வந்துடக்கூடாது. அந்த யாரையாவது திட்டுறது அப்படின்னா கூட அந்த வார்த்தை வச்சு நம்ம திட்டக்கூடாது. கம்ப்ளீட்டாக சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்கிறது சிறப்பு. அதே போல் வீட்டில் வந்து நீங்கள் பயன்படுத்த வேண்டிய விஷயங்கள் முக்கியமாக இன்றைக்கி வந்து டோர் மேட் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டோர் மேட் அப்படின்ற ஒரு விஷயத்த துணியில் பயன்படுத்துறத விட கோணி, இந்த சணல் கயிறால் ஆனப்பட்ட அந்த கோணி இருக்கும். அரிசி அந்த விஷயங்கள்லாம் கூட இப்போ மாறி தனி பேக்கில் வருது, கன்னி பேக்ஸில். அது இல்லாமல் இந்த கோணியால் சணலால் நெய்யப்பட்ட அந்த கோணியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் மாட்டு சாணிகள் இன்றைக்கி வெரைட்டியாக வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் எல்லாருமே வந்து வாசல் அப்படின்ற ஒரு விஷயத்த தண்ணி தெளித்து கோலம் போடுறாங்கன்னா சாணி வச்சு தான் தண்ணியே தெளிப்பாங்க. இது ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ஒரு கதையே உண்டு. சனியுடைய தீட்டு வந்து அண்டாமல் இருக்கும். அந்த விஷயத்தில் சனியும் உண்டு. அதே போல் உங்களுடைய வீடுகளில் எந்த ஒரு காரணம் கொண்டும் ஒட்டடை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து படராமல் நீங்கள் பார்த்துக்குங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வாரத்துக்கு ஒரு முறையாவது வீட்டில் வந்து ஒற்றை அடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனித்து நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக நல்லெண்ணெய் சனிக்கிழமைகளில் தேய்ச்சி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் வந்து ஆண்கள். நீங்கள் இரவு நேரத்தில் நீங்கள் தூங்கும் போகும்போது ஒரு பெஸ்ட்டு சின்ன சிம்பிள் டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இது நான் உங்களுக்கு வந்து அஷ்டம சனி இருக்குது, அதாஷ்டம சனி இருக்குது அப்படின்றதுக்காக இல்லை. நல்லெண்ணெயை உங்களுடைய முட்டிக்கால் கீழே, கணுக்கால் கீழே, பாதம் மட்டும் இல்லாமல் காலில் தேய்ச்சிட்டு படுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். அதே போல் நீங்கள் நான்வெஜ் அந்த விஷயத்தை மட்டும் சனிக்கிழமையில் சாப்பிடாமல் இருக்கிறது வந்து ஒரு சின்ன எளிய பரிகாரங்களாக அமைந்துவிடும். இந்த கோயிலுக்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட, குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா கூட 3 நாள் முன்னாலேயும் போயிட்டு வந்து 3 நாள் பின்னாலேயும் வந்து இந்த மாமிசம் அப்படின்றது உண்ணாமல் இருப்பது சாலச் சிறந்தது. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, அதே போல் பொதுவாக சொல்லும்பொழுது உங்கள் வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கேவஞ்சர்ஸ், இந்த யாரெல்லாம் வந்து இந்த க்ளீன் பண்ண வராங்களோ, ரோட் க்ளீன் பண்ண வரவங்க, அவங்களுக்கு வந்து உங்களால் முடிந்த உதவி அப்படின்னு பண்ணும்போது ஒரு வேளை உணவு அட்லீஸ்ட் காலையில் அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு அட்லீஸ்ட் முடியலன்னா டீ காஃபியாவது நீங்கள் வாங்கி கொடுக்குறது, பிஸ்கெட் வாங்கி கொடுக்குறது இது ஒரு சாலச்சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உதவி செய்கிறீங்களோ நல்லது. இந்த விஷயங்கள் வந்து சனி பகவானை சாந்தப்படுத்தும். அந்த விஷயங்கள் அவர் வந்து உங்களுக்கு அவருடைய கஷ்டங்கள் கொடுக்காமல் உங்களை காத்து விலக்கி திருப்தியாக காத்துக்கொள்வார். இந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணாலே வந்து ஒரு பெரிய பிரீத்தியாக இருக்கும். ஆகையால் இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் காலை ஒரு 6 மணிக்கு நீங்கள் போய் சென்று அவரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த கருப்பு நிற வண்ணம், அந்த வண்ணம் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிறது வந்து
சனிக்கிழமையில் ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக அது வந்து ஆடைகளில் நான் சொல்லக்கூடியது ஷர்ட்டாகவோ அல்லது பேண்ட்டாகவோ நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவரை சாந்தப்படுத்துறது ஒரு சிம்பிளான ஒரு பரிகாரமாகவும் இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்பிச்சொக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.